நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நியூஸ் சேனல லைஃப்ல பார்த்ததே கிடையாதுங்க. இந்த 10த், 12த் ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் லைட்டா பார்த்தனே தவிர, மத்த டைம்லலாம் நான் நியூஸ் சேனலே பார்க்கவே மாட்டேன். சீரியல் பார்ப்பேன், ஏதாவது படம் பார்ப்பேன். அது மாரி தான் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோன்ல பார்த்தா கூட யூடியூப்ல ஏதாவது வீடியோஸு, ஷார்ட்ஸ் அது மாரி தான் பார்த்துட்ருப்பேனே தவிர, சமைக்கிற வீடியோ, அப்புறம் வந்து ரங்கோலி இது மாரி ஏதாவது பார்ப்பேன். ஆனா நியூஸ் சேனல்லாம் அதிகமா பார்க்கவே மாட்டேன். ஆனா இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, 24 மணி நேரமும் எங்க வீட்ல நியூஸ் சேனல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நியூஸ் தான் ஓடும். நாங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதை கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்டு இருப்போம். என் பையன் கூட இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனே வந்து ஈவினிங் சொல்கிறான், இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணாராம், இவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி இந்த கடைகள்லாம் மூடிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அவனே வந்து சொல்கிறான். இது வந்து நம்ம வந்து எதுக்கு இவங்கெல்லாம் போய் இவங்களை மீட் பண்ணுறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் தான் சொன்னேன், நம்ம வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், எவ்வளோ என்ன ஜெயிச்சாலும் சரி, நம்ம ஜெயிக்கிறதுக்கு யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் அவங்கள போயிட்டு அவங்க நமக்கு உதவி பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் அவங்க வந்தோடனே எப்படி அவங்க சிரிச்ச முகத்தோடு அவங்கள வரவேற்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக்